ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராகி ரவா தோசை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை நிறைய தண்ணி இழுக்கும். அதனால் இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சாதான் அது ரவையை தண்ணியெல்லாம் இழுத்துட்டு உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர் நல்லா கெட்டியாகும். அந்த ரவையை நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டை கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எப்படி நீர்க்க இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ராகி ரவா தோசையோட பேட்டரும் நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தவாவில் நல்லா தவா ஹீட்டாக இருக்கணும். தவாவில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி வேணால் தெளித்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வரும். இந்த அளவுக்கு தவா ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம ராகி தோசை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அப்படி ஹீட்டாக இருக்கும் போது தான் நீங்கள் பேட்டர் ஊற்றும் போது இந்த மாதிரி அந்த ஓட்டை ஓட்டையாக அழகாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு அந்த தோசையை சுற்றி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இன்ஸ்டண்ட்டான ராகி ரவா தோசை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் எந்த விதமான சட்னி வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. ஸோ அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.